குவைத் சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கிறாரா பிரதமர் மோடி? 2 நாள் அரசு பயணமாக குவைத் சென்று திரும்பிய நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர், மன்னர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார். கடந்த 43 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதல் முறை. பிரதமர் மோடிக்கு குவைத் அரசின் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் என்ற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு தொடர்ந்து பயணிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ள நரேந்திர மோடி வளைகுடா நாடுகளை இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடுகளாக மாற்றுவதில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்துத்துவ பிம்பத்தை கொண்டிருந்தாலும் வளைகுடா நாடுகளுடனான உறவை பண்ணுவதில் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த கவனத்துடன் செயல்படுவதாகவும், மோடியை மூத்த சகோதரர், நண்பர் என அரபு நாட்டு தலைவர்கள் குறிப்பிடும் அளவுக்கு அவர் வளைகுடா நாடுகளில் செல்வாக்கு பெற்றிருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். 43 லட்சம் கொண்ட குவைத்தின் மக்கள் தொகையில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் வசிக்கின்றனர். குவைத்தை மினி இந்துஸ்தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசினார். பயணத்தை முடித்துவிட்டு நரேந்திர மோடி இந்தியாவுக்கு புறப்பட்ட போது முதல் முறையாக குவைத் பிரதமர் விமான நிலையத்திற்கு வந்து அவரை வழியனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது.